நம்முடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, எங்களுடைய அழைப்பினை ஏற்று பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு காணிக்காகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுவதற்கு, மாநிலம் முழுவதும் நடைபெறுவதற்கு முன்னோட்டமாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாவட்டம் அதில் உறுதியாக இருந்த காரணத்தினால் மாநில தலைமையும் நம்முடைய கோரிக்கையை செவிசாய்க்கின்ற வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நடவடிக்கை எடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினால் ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் எந்த பயனும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கு அரசு 497 ரூபாய் பிடித்தது போக இன்றைக்கு 644 ரூபாய் 147 ரூபாய் கூடுதலாக பிடிக்கிறது. எந்த அரசு புதிய அரசு பதவியேற்றாலும் மக்களுக்கு நன்மை செய்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார்கள். ஆனால் நம்முடைய இந்த புதிதாக பதவியேற்றுள்ள அரசு ஓய்வூதியர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே அவர்களுடைய ஓய்வூதியத்திலே எப்போதும் இல்லாத வகையிலே இன்றைக்கு 644 ரூபாய் பிடித்தம் செய்கிறார்கள். ஆனால் மத்திய அரசோ அவருடைய ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படியாக ரூபாய் 1000 வழங்குகிறது. ஆனால் நம்முடைய மாநில அரசோ வெறும் 300 ரூபாய் வழங்குகிறது. ஆகவே 300 ரூபாய் கொடுத்துவிட்டு 644 ரூபாய் பிடிப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை எல்லாம் உடனே பார்க்க வேண்டும். நாம் ஒரே கோரிக்கை, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசு ஆணையம் 123 ரத்து செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பணம் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த அரசுக்கு ஏறத்தாழ 7 லட்சம் பேருடைய கணக்கில் இருந்து பிடிக்கப்படுகின்ற இந்த பணம் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயாக அரசு கஜானாவிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு மருத்துவமனைகளையும் தனிகளையும் அதிகமாக ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் மருத்துவமனைகளை அரசு இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை முதன்மை கோரிக்கையாக வைத்து வாய்ப்பாளர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.